வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. எப்பா பிள்ளையரப்பா, ஐந்து கரத்தோனே ஆணை முகத்தோனே, யாப்பா இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதையாவது நான் கேட்கறேனா? என்னை சுத்தி உள்ளவங்க நல்லா இருந்தா போதும் தானே வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியப்பா. பாவம் இல்லையா அந்த பிள்ளை? நெட்ட வழியை தான் சொல்றேன். இப்படி பெரிய பிரச்சனை அதுக்கு தேவையா? அதை எப்படியாவது பார்த்து கரெக்ட் பண்ணி சரி பண்ணி விடப்பா. பிள்ளையரப்பா சரி பண்ணு. நெட்ட வழிக்கு சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாகணும். அதுக்கு பிள்ளையரப்பா நீ தான் அருள் புரியணும். நல்லா நான் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கப்பா. அரச மரத்துல இருந்து செம்பருத்தி பூவா? அதுவே வந்து விழுகுதா இல்ல காத்திட்டு அடிச்சு வந்து கையில விழுகுதா? எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லதுக்கே. எல்லாம் பாசிட்டிவா நான் நினைச்சுக்கிறேன். நல்லது நடக்கும்னு பிள்ளையரப்பா. அப்படியே விநாயகா, நீ கொடுத்த நம்பிக்கையாவே நான் அதை எடுத்துக்கிறேன். நீ கொடுத்த நம்பிக்கையாவே இருந்துட்டு போகட்டும். அப்ப நான் போயிட்டு வரவா? நெட்டுக்கா அக்கா, ஏன் அந்த பேஜ் திருப்பி போறீங்க? அக்கா, இந்த பேஜ் முக்கியமான பேஜ்க்கா. இந்த பேஜ் கண்டிப்பா நீங்க படிக்கணும். படிங்கக்கா. இதுவா இம்புட்டைமா படிக்கணும்? ஆத்தடி, சரிப்பா. ஆமாக்கா, லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நான் புரட்டி பார்த்தேன். இந்த பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜுக்கா. அப்புறம் நீங்கள் தமிழில் என்னென்ன பாடல் யார் யார் எழுதுனாங்கன்னு ஆசிரியர் பேரெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்கக்கா. தமிழில் 30 மார்க் அப்படியே எடுத்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் சைக்காலஜி என்னென்ன புக்கிலேருந்து படித்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக அங்கே போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்கக்கா. சைக்காலஜி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆசிரியர் பேரா? ஐய, எனக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதே இது சுத்தமாக வராதே. பாரதியாருக்கு பாரதிதாசன் சொல்லுவேன், பாரதிதாசனுக்கு பாரதியாருன்னு சொல்லுவேன். இந்த பாப்பா பட்டெல்லாம் எழுதினவர் அப்படின்னு கேட்டால் அதையே நான் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவேன். இதில் இம்புட்டு எழுதியிருக்காங்களே, இத்தனை ஆசிரியர் பேரெல்லாம் இருக்குதே. சரி படிப்போம். இங்க பாருங்கக்கா, நீங்க கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்காதீங்கக்கா. தலை எதுவும் வலிக்கிற மாதிரி இருந்தா நீங்க படிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸா படிக்கலாம்க்கா. உடம்ப கெடுத்துக்க வேண்டாம்க்கா. புக்கை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்டி மீனா, அப்போ எனக்கு 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே? 24 மணி நேரம் எனக்கு தலை வலிக்கிற மாதிரியே தான் இருக்கு. அப்படி பார்த்தா நான் புக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சே படிக்கவே முடியாதே. என்ன பண்றது? நீ சொல்றது படி பார்த்தா நான் புக்கை எடுக்க முடியாதே. எனி டைம் தலை வலிக்கிற மாதிரியே இருக்குடி. அக்கா, உங்களுக்கு புக்கை பார்த்ததானே தலை வலிக்குது. நீங்க புக்கை பார்க்கவே வேணாம். நான் எல்லாத்தையும் என்னோட எக்ஸாம் கூட நான் அப்புறம் படிச்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க காதலை மட்டும் கேளுங்க போதும், சரியா? அடடே, இது நல்லா இருக்கே. அதுவும் அடுத்தவங்க பேசுறதா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பேன், 4 புள்ளா கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. எல்லாத்தையும் டக்கு படிச்சு சொல்றியா? நான் அப்படியே கேட்டு மூளையில ஏத்திக்கிறேன். ஸ்டார்ட் மியூசிக். ஆரம்பிடி. நீ எல்லாத்தையும் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பியா? நான் அப்படியே காது வழியா பிரெயினுக்கு ஏத்திக்கிட்டே இருப்பேன். ப்ரூஸ், இங்க பாருங்க ப்ரூஸ், எனக்கு வண்டிலாம் வேணாம். நான் வண்டியில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரூஸ். எனக்கு முதல்ல எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் ப்ரூஸ். இந்த ஊர்ல எல்லாம் நீ ஒரு மாதிரி சொல்றாங்கல்ல, பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த எண்ணத்தை முதல்ல மாத்தணும். அதுக்கு நான் டீச்சர் ஆகணும். நெட்டுமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன சாப்பாடு? நெட்டு சமைச்சாலே அது ஸ்பெஷல் தானே. ப்ரூஸ், என்ன வேணுமோ இப்பவே செஞ்சு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன்னா ரொம்ப பிஸி ஆயிருவேன். அப்புறம் அடுப்பங்கடை பக்கமே வரமாட்டேன். எல்லாருக்கும் தான் சொல்றேன் இந்த வீட்டுல. நெட்டுமா, அப்ப நீ சொல்றத பார்த்தா உன்னைய கையிலே பிடிக்க முடியாது, அப்படித்தானே? ஆமா ப்ரூஸ், ஆமா. தம்பி, கஷ்டப்படாதயா, கஷ்டப்படாத. பொண்டாட்டிய நினைச்சாவே எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. என்ன வண்டி தொலைய ஊரே டம்பர் அடிச்சுட்டு தெரிஞ்சாலே பரிச்சை எழுத போறேன், டீச்சர் ஆக போறேன். ஹேண்ட் பேக்கை போட்டு என் மருமகளும் போவா, டங்குன்னு போவா. 2 கண்ணா ஆளை பார்த்து ரசிப்போம்னு நினைச்சேனே. இப்படி திரிகிறாளே, இப்படி இருக்கிறாளே. என்ன பெத்த ராசா. கவலைப்படாதையா, சரியாயிரும். சரியாக என்ன பண்றது? நம்மளுக்கு யாரு? திக்காத்தவனுக்கு தெய்வம் தான் துணைங்கிற மாதிரி அந்த தெய்வத்து மேல பாரத்தை போட்டு இருப்போம். என்ன பண்றது? என்ன ஒரு வருத்தம். நாளைக்கு நேரம் சரியானதுக்கு அப்புறம் ரொம்ப கவலைப்படுவாளே, வருத்தப்படுவாளே. பரிச்சை எழுத முடியல, வேலைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மீன். அதை நினைச்சாவையா வருத்தமா இருக்கு. எவன்டா முன்னாடி ரோட பத்து வரையா என்ன பராக் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க? வண்டி முன்னாடி வர தெரியலையோ?
ஆளுமின் காலையில வந்துடுறாங்க சாவுகிறாக்கி சாவுகிறாக்கி. எப்பா எப்பா எப்பப்பா ஏப்பா காலையில கத்துற? இது உண்மை தானே? நீ எதற்கு வந்துட்டு என்னையே கத்துற? ஆமா, நீ தங்கரசன் மச்சான் தானே நீ? அட நம்ம ஆளு, அட நெட்டவழி மாப்பிள்ள தானே நீங்க? யாங்க சார், ஒன்வையா இருந்தாலும் டூவையா இருந்தாலும் நீங்க தானே ஏத்தாப்புல வரவங்க பார்த்து வரணும். சரிப்பா சரிப்பா, நான் தான் கவனிக்கல, மெதுவா வந்திருக்கலாம். சரி, நம்மளுக்குள்ள என்ன விடுப்பா. அப்புறம் என்ன எப்படிலாம் போகுது? வாங்க, டீ கடைக்கு தான் மீட் பண்ணிருக்கோம், வாங்க ஒரு டீயை போடுவோம். இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் இப்பதான் வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன், முக்கியமான வேலை இருக்கு, அங்க போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு சாமான் வாங்கணும்னா சொல்லுங்க. இந்த பிச்சு மணியை தெரியாத ஆளே இந்த மார்க்கெட்ல இல்லைன்னு பிடிச்சி நான் வாங்கி தரேன் எல்லாரும் இருந்தாலும். இல்லப்பா, நம்மளுக்கு மார்க்கெட்ல எல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. புக்கு கடைங்க ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நெட்டவழிக்காக புக்கு வாங்கலான்னு போயிட்டு இருக்கப்பா. கவர்மெண்ட் பரிசுக்குள்ள புக்கு தானே, கவர்மெண்ட் பரிச புக்குல இருந்து நான் கடை அத்தனை நமக்கு ஏரியால அத்தப்படி புக்கு கடை தானே, நம்ம கடைக்கு வாங்க. இல்லப்பா, உங்களுக்கு ஏன் சிரமம்? இங்க ஒரு கடையில நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கேன், நான் போய் வாங்கிக்கிறேன். என்ன இவரு? அட வாங்கனே, அந்த காலத்து புக்ல இருந்து இந்த காலத்து புக்கு வரைக்கும் அத்தனை இருக்கனே, வாங்கினேன் வாங்குறேன். என்னன்னா யோசனை? நான் கவர்மெண்ட் பரிசுக்குள்ள கொஸ்டின் பேப்பரையும் வாங்கி தருவேன், புக்கு வாங்கி தர மாட்டேனா? வாங்க, யோசிக்காம வாங்க. பாய் வணக்கம் பாய். நல்ல வேலை பாய், நீங்க இருக்கீங்க. நான் அந்த பையன் இருப்பான்னு நினைச்சேன். டீச்சர் பரிசுக்குள்ள புக்கு ஒன்று எடுத்து கொடுங்க பாய். பேப்பர் 1 or 2 என்ன பாய் 1 or 2 சொல்லிவிட்டு எல்லா புக்கையும் எடுத்து போடுங்க. அடிச்சு நோக்கணும்ல நம்ம நெட்டவழியக்கா, எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க. அப்புறம் என்ன நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? பத்தியில நம்மளுக்கு இந்த ஏரியால பயங்கர பவர்னே. ஐயா விட மாட்டேங்க, ஒருத்தன் என்னன்னு தலை காட்ட முடியாது, அந்த அளவுக்கு நம்ம பவர். ஆமா, நெட்டவழிக்கு அப்ப படிக்கிறாங்களோ? அப்ப உடம்புடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன். ஆமா ஆமாப்பா, கொஞ்சம் இந்த மழை டைம்ல மரம் விழுந்துருச்சு வீட்டுல. இப்ப பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கா. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன் ஊருக்குள்ள. அட என்ன நீங்க சரியாச்சுக்கிறீங்க, ஊருக்குள்ள ஏதோ லூசு ஈசா போயிட்டோம்னு சொல்லி பேசிக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். என்ன நம்ம பரிச்சை எழுத போறாங்க, வீட்டோட ஒழுங்கா பாத்துக்கிறத விட்டுப்பட்டு பரிச்சை எழுத அனுப்புறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிய. அண்ணே அட ரகசியம் பேசணும்னா காதை கிட்டக்க கொண்டு வரணும்னே. பச்சை பிள்ளையா இருக்கீங்களே, நான் இது கூட தெரியாம. கொஞ்சம் இங்க வாங்க, அட வாங்க, காதையா கடிச்சிட போறேன். இங்கே பாருங்கண்ணே, அக்காவும் லூசு மாதிரி அப்படி இப்படி சரி அப்படி சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வருது. அக்காவும் ஒரு மாதிரி பேதலிச்சு போய் இருக்காங்க. இந்த நேரத்தில் அக்கானால பரிச்சை எழுத முடியாதுன்னு முடிய நினைக்கிறிய? நீங்களும் அக்காவை டீச்சர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறிய. இதுக்கு ஒரே வழி, நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டியெல்லாம் இருக்குது. ஒரு 2 பெட்டி, 2 பெட்டி போதும். துட்டை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி கொடுத்தீங்கன்னா போஸ்டிங்கை ஈஸியாக வாங்கி போடலாம். அதுவும் நம்ம ஊர்லேயே வாங்கி தரேனே. ஐய இல்லப்பா, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா. இந்த டைம் இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட்டவழியா அடுத்தடுத்த டைம் ட்ரை பண்ணட்டும். சும்மா இந்த டைமே நாங்கள் வேலைக்கு போகணும்லாம் ஒன்றும் இது இல்லைப்பா. நீ வேற ஆளை பாருப்பாங்கிட்டு. ஐயா என்னென்ன நீங்கள் எப்படி நாட்டு நிலவரெல்லாம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கவங்க? நீங்களே எனக்கு செட் ஆக மாட்ட புரியல. இங்கே பாருங்கண்ணே, என்னை நம்பினோர் கைவிடப்படார். எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா இந்த ஊருக்குள்ளேயே? என்ன புரியாமல் இருக்கிய? நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே பல பேர் என் கைவால பொழைச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே யோசிக்காதீங்கண்ணே, இதுல என்ன யோசனை? அண்ணே முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்து முடிச்சுக்கலாம்ண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்தான். இதுக்கு போயிட்டு சரி யோசிக்கிறிய, வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துப்புட்டு அப்புறம் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, உங்கள்கிட்ட போன கொடுங்க, நம்பர் சேவ் பண்ணி தரேன். நம்பர் இந்த நம்பருக்கு அடிச்சு என்ன எதுன்னு சொல்லுங்க அண்ணே. அப்புறம் விட்டுப்பட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. பின்னாடி அப்புறம் பரீட்சைக்கு பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே பரீட்சைக்கு முன்னாடியே பண்ணாத. பார்த்து என்னைய நல்லா யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஐயா என்ன இவன் விட மாட்டான் போலையே. இப்படின்னு தான் சுத்திக்கிட்டு தெரியுறாங்களா? அண்ணா அப்ப பார்த்து சொல்றீங்களா? அண்ணா போன போட்டுருங்க, மறந்துடாதீங்க. சிக்கனா பாரு, பல்க அடிச்சிட முடியாதான். பாய் வரட்டா? பாய். புக்குக்கெல்லாம் நீ காசு எதுவும் வாங்க வேணாம், எல்லாம் நம்ம அக்கௌண்ட்ல போட்டுக்கோங்க. ஆமா, நம்ம அக்கா தான் படிச்ச நல்லா பெரிய ஆளா வருவாங்க. இவன் இப்படி பேசிட்டு போறேன், கவர்மெண்ட் இவன் கையில இருக்கிற மாதிரி. ஏங்க மீனா என்ன கொஸ்டின்னா, என்ன கொஸ்டின்? அது உனக்கு வாசிக்க தெரியுமா தெரியாதா? என்ன இப்படி தடுமாற்றம்? அதப்படி இதப்படின்னு பெரிய ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு புத்தகத்தை வாசிக்க சொன்னா இப்படி தடுமாற்றம். ஏய், படிக்க தெரியுமா தெரியாதால உனக்கு? அது வந்துக்கா. அடியே மீனா, இப்படி நேரம் நல்லா தானே இருந்த? இல்லையே, உன் நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் தெரியுதே. டாய், பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது எவன்டா? தைரியம் இருந்தா முன்னாடி வாடா. வாவ், நீங்க ரொம்ப சூப்பருங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு முன்னாடி மட்டும் கண்ணு இல்லைங்க, பின்னாடியும் கண்ணு இருக்குதுங்க. எப்படி?
டேய் தம்பி, நீ வச்ச ஐஸ் எல்லாம் போதும். உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? இங்கே பாரு, எங்கள் வீட்டுகளில் சுற்றிக்கிட்டு இருக்காளுங்கள ஓல்டு பீஸு. அவள் எவ்வளோ கண்ணில் பட்டினா அம்பிடுத்தேன். தேவையில்லாமல் இங்கெல்லாம் வந்தையா? ஓடு 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 ஓடு. என்னங்க நெட்டு? ஐயோ சாரி சரி. என்ன நெட்டுக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தா இப்படி விரட்டி அடிக்கிறீங்க நீங்களும்? உங்க ஃப்ரெண்டு தான் விரட்டி அடிக்கிறாங்கன்னா நீங்களுமா? யாரு நீ? என்னையே பார்க்க வந்திருக்க, இதை நான் நம்பணும். இங்கே வாரு, இங்கிட்ட அங்கிட்ட தான் அக்கா கறி சுற்றிக்கிட்டு தெரியவா. கண்ணில் பட்டைன்னு வை, நாறு நாறு நாரா பிச்சு தொங்க விட்டு போடுவா. எங்க அந்த மேடம் சைலண்டாக இருக்காங்களே, சவுண்டே காணமே. ஆமா ஆமாங்க. இதுல என்ன நெட்டு மேடம் உங்களுக்கு டவுட்டு? இங்க பாருங்க கவர்ல ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, உங்களுக்கு தான் எல்லாம். ஐய டாய், நான் என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கேன்? ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ ஐயோ, யார் முடியாம கொள்ளாம இருக்கிறது? ஐ எம் பர்ஃபெக்ட், ஆல் ரைட்டு. சும்மா கவரில் ஆப்பிளே ஆரஞ்சு அணங்கி போனதை தூக்கிட்டு ஒடியாந்துடுறது. முதல்ல இந்த பழக்கத்தை விட்டு தொலைங்கடா. ஒரு 1000, 2000, 3000 அப்படி கையில் வச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுக்கு முடியாதவங்களுக்கு உதவும்ல. நெட்டு மேடம், அடுத்த டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுவீங்கல்ல, அப்ப வேணா சொல்லுங்க, உங்களுக்கு 1000, 2000 கையில காசை வச்சு கொடுத்துட்டு போறேன். கொழுப்ப பத்தியில அவனுக்கு நானே பட்டு திண்டாடி போய் வந்திருக்கேன். அடுத்த டைம் இவனுக்காக அவன் கொடுக்குற 1000, 2000 ரூபாய் கேட்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகணுமோ? கொழுப்ப பத்தி அடிமையா அவன் பேசுறத? அம்மா கொஞ்சம் சத்தமா பேச முடியலையே. ஐயோ, உடனே வந்துருதே தலைவலி. ஐயோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கிற இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோமோ? ஐயோ, என்ன கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாரிங்க, 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அக்கா அக்கா அக்கா, நெட்டோக்கா எங்க போறீங்க? இங்க வாங்க. ஐயோ ஐயோ, எல்லாம் உங்க நல்லதாங்க. இவ்வளவு நேரம் நார்மலா தான் என் கூட பேசிக்கிட்டு நல்லா தான் படிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து தேவையில்லாத பேசி இப்போ உங்க நல்லதான் அவங்க எந்திரிச்சு போறாங்க பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு. ஐயோ என்னங்க மீனா, பாவம், நல்லா இருந்தவங்க இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களே. இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்ல இருந்தவங்க எப்படி? ஆனா என்ன கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்னது மாதிரி நடந்துட்டா நல்லா இருக்கும்ல. இல்ல எல்லாருமே மறந்துட்டு நம்மள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னே நினைச்சிட்டாலும் நல்லா இருக்கும்ல. எல்லாரும் மறக்கணுமா? உங்க வாயை கழுவுங்க. ஒருத்தப்படி திரியறதுக்கு இங்க தாங்க முடியல. போங்க முதல்ல. ஐயோ, அந்த அக்கா எங்கிட்டும் மொழி மாதிரி எங்கிட்டும் போயிட போறாங்க. நான் போறேன் அக்கா கிட்ட. என்ன நில்லுங்க மீனா, இந்த தான் போறாங்க. நீங்க ஓடி போய் தான் பிடிச்சிருவீங்கல்ல, ரன்னிங் தான் பயங்கரமா ஓடுவீங்கல்ல, அதான் பார்த்தனே திருவிழால. இந்தாங்க ஃப்ரூட்ஸ், அந்த அக்காவுக்கும் போட்டு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ 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 ஐயோ, வனரோசா, அடியே வனரோசா, அடி பால். டேய், கையை பிடிச்சி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் கையை பிடிக்கிறா, நீ கையை கொடுத்துக்கிட்டு இருக்க. அடியே மீனா, உனக்கு என்ன தைரியம்? உன்னை நெஞ்செழுத்தம். உங்க அக்கா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? என்னைய அங்க துரத்தி விட்டுட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? ரொமான்ஸ்? ஐயோ அக்கா, நான் எங்கக்கா உங்களை துரத்தி விட்டோம்? அக்கா அவர் கவர்க்கா கையில கொடுக்குறாரு, நல்லா பாருங்கக்கா. இங்க பாருங்க விஜய், முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணுங்க, இல்லாட்டி எங்க அக்கா பாக்குறாளோ இல்லையோ நெட்டக்கா உங்களை துவைச்சு காய போட்டு போடுவாங்க. போங்க முதல்ல. அடியே, படிக்க தானே கூட்டிட்டு வந்த, இல்ல பிளான் எதுவும் போட்டு கூட்டிட்டு வந்தியா? நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, அவன் நல்லா உனைய பிடிக்கிறான்டி. கைய ஆத்தி, பழி என் மேல வந்து சேர்ந்து போறாம பாத்துக்க. உன் மேல அம்புட்டு நம்பிக்கை உங்க அக்காவுக்கு. இந்த பக்கிய 2ஐயும் நம்ப முடியாது போலயே. ஐயோ நெட்டக்கா, நீங்க சும்மா இருக்கக்கா. அவர் என்னைய பார்க்கலாம் வரல, உங்களை பார்க்க தான் வந்தேன்னு உங்கள்கிட்ட தானே சொன்னாரு. தைரியம் தான், தைரியம் நாளுக்கு நாள் ரொம்ப தாண்டி உனக்கு கூடுது. பார்த்து முதுகு பழுத்து போயிரும் உங்க அக்கா கிட்ட. அக்கா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? உங்க முதுகு தாண்டி தான் வனரோசா அக்கா என் முதுகுக்கு வரணும். அடி பாவி சண்டாளி, அப்ப எல்லாமே நீ ஃபுல் டைம் பிளான் போட்டு வந்து ஒர்க் அவுட் பண்றியா? அக்கா, சும்மா விளையாட்டுக்கு நீங்க முதுகு பழுத்து போயிரும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு விளையாட்டுக்கு சொன்னக்கா. சும்மா சீரியஸா எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க நெட்டக்கா, ஃபர்ஸ்ட் நான் படிக்கணும், நான் பாஸ் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும். இது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அந்த நினப்புல இருந்தா சரித்தேன்.